ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி ஸ்பெஷலான ஒன்றை பார்க்கலாம். இது என்னன்னா விநாயகர் மகாமாரியம்மன். இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் சத்தியமங்கலம் கிராமம் ரத்தனம்பிள்ளை புதூர் என்கிற ஊரை சேர்ந்த ஸ்ரீ செல்வமுத்து வளம்புரி விநாயகர், ஸ்ரீ செல்வமுத்து மகாமாரியம்மன். இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாங்களா. இவங்கக்கிட்ட நீங்கள் மனசார இவங்களை நினச்சி நீங்கள் என்ன வேண்டுனாலும், நீங்கள் வேண்டும் போதே உங்களுக்கு ஒரு வேலை வேணுமா, உங்களுக்கு தொழில் அமையணும், உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கணும், கடன் தீரணும், நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட நீங்கள் வேண்டும்போது இத்தனை நாளில் இத்தனை பொழுதில் எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசார நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா கட்டாயம் நடக்கும். மனமுருகி கண்ணீர் விட்டு இவங்கக்கிட்ட உங்கள் கடன் தீரணும், உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரணும், எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், என்ன வேண்டுனாலும் நீங்கள் இத்தனை நாளில் எனக்கு இதை முடிச்சு கொடு அம்மா அப்படின்னு நீங்கள் அவங்க காலை பிடிச்சி கண்ணீர் விட்டு அவங்கக்கிட்ட என்ன கேட்டாலும் அவங்க கட்டாயம் நடத்தி வைப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது கிடைச்சி நீங்கள் நலமான ஒரு வாழ்க்கையை வாழ நானும் அந்த அம்மன்ட்டையும் செல்வமுத்து விநாயகர் அப்பாட்டையும் கட்டாயம் வேண்டிக்கிறேன். கட்டாயமாக நீங்கள் மனம் உருகி வேண்டி இத்தனை நாளில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு வேண்டி அது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க நடத்தி கொடுப்பாங்க. அவங்கள பற்றி டீட்டெயில், எந்த ஊர், இது தெரியாதவங்க இல்லை அட்ரஸ் வேணும், நாங்கள் அங்கே போகணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே இருக்குதுன்னு நான் சென்ட் பண்ணுறேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும். எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பேரும் புகழுமோடு வாழ வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் எப்போவுமே வீட்டில் விளக்கேற்றும் போது, சாதாரணமாக விளக்கு ஏற்றும் போது எல்லாருமே நார்மலாக நீங்கள் இந்த டைமில் ஏற்றணும் அந்த டைமில் ஏற்றணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்த டைமில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வீட்டில் விளக்கேற்றுவீங்கள்ல, அப்போ விளக்கேற்றும் போது எப்போவுமே விளக்கை அணைக்கும் போது மலையேற்றம்னு சொல்லி விளக்கணைங்க. விளக்கை ஏற்றும் போது சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் எப்போ விளக்கேற்றினாலும் இந்த மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றுங்க. கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிலையே தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த விளக்கில் உங்கள் குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வம், இந்த மந்திரங்கிறது மகாலட்சுமி உங்கள்கிட்ட இருக்கும். அந்த நாராயண பெருமாளோட மனைவி இந்த நாராயணி உங்களோட செல்வத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் மன அமைதியையும் உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் கட்டாயம் கொடுப்பாங்க. எப்போவுமே உங்களால் முடிஞ்சால் 2 நேரம் இல்லையா, வீட்டில் ஒரு நேரமாவது காலையோ மாலையோ ஏதோ ஒரு வேளையாவது வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. உங்களால் முடிகிறப்ப விளக்கேற்றுங்க. நீங்கள் எப்போ விளக்கேற்றினாலும் விளக்கு ஏற்றும் போது இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்லுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.